சென்னையில் நடந்துகிட்டு இருக்க பெரிய பிரச்சனையாக இப்போ இது ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ரேபிட்டோக்காரங்களுக்கும் ஆட்டோக்காரங்களுக்கும். நான் என்ன கேட்குறேன், அந்த ரேபிட்டோ ஓட்டுறவன் ஒரு நாளைக்கு ஒரு 300 400 500 அதே அவ்வளோதான் சம்பாதிக்கிறான். அதை சம்பாரித்து அவன் அதிக காசு வச்சுருக்கவன் இந்த தொழிலுக்கு வரப்போகிறது இல்லை, வருமானமே இல்லை, வேறு வேலை வாய்ப்பே இல்லை, வண்டி இருக்குது, ஏதாவது ஒரு ஓட்டி வர நேரணும் முன்னாடி சம்பாரிச்சிட மாட்டோமா, அந்த காசை கொண்டு போய் வீட்டில் குழந்தைகளுக்கு செலவுக்கு ஆயிராதா, அப்பா அம்மாவுக்கு ஆயிராதா செலவுகளுக்கு, அந்த மாதிரின்னு சம்பாரிச்சு தான் கொண்டு வரேன். யார்ட்டையும் திருடி கொண்டு வரல, எதுவும் வரல. ஆட்டோக்காரங்க அப்படி தான் கஷ்டப்படுறாங்க. அதனால் கஷ்டப்படுறவங்க தப்பே சொல்லலை. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சென்னை கேகே நகரில் ரேபிட்டோ ஓட்டுறவங்க வண்டியை பூரா பிடிச்சி அதிகாரிகள் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஆட்டோக்காரங்க ஒரு சில பேர் மேலம்பாக்கத்தில் கஸ்டமர் மாதிரி கால் பண்ணி ரேபிட்டோ ஓட்டுற ஒருத்தவங்களாம் வர சொல்லி எல்லார் வண்டியும் ஆர்டிஓட்ட பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஆர்டிஓ என்ன தைரியத்தில் நீ ஃபைன் பண்ணுறீங்க அவங்கள? வாகனம் வந்து வணிகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபைன் போடுறீங்க. சரி, ஓகே, வணிகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அந்த வாகனத்தை ஓட்டுறான்ல, அதுக்குன்னு ஒரு ஆப்னு ஒருத்தன் வச்சுருந்தான்ல ரேபிட்டோ, அவனெல்லாம் இங்கே லாக் பண்ணுங்க, அவன் லாக் பண்ணுங்க, அவன் பண்ணனால தான் இவன் வண்டி ஓட்டுறான். சரி, வணிகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஒன்று இருக்குது, மொத்தமாக லாக் பண்ணிடுங்க. அது உங்களால் பண்ண முடியுமா? முடியாது. அதை விட்டுவிட்டு அவன் அன்றாடம் காய்ச்சி ஒரு நாளைக்கு 300 400 என்ன கிடைக்குமோ அதை வச்சு குடும்பத்தை ஓட்டலாம் ஓட்டிக்கிட்டு இருக்கான். நீங்கள் யாருக்கு அதிகாரிகள் செயல்படுறீங்கன்னே தெரியல. அவன் சொத்து மதிப்பு கோடி கணக்கில் வச்சுருக்கான். போய் முடிஞ்சால் அதை பிடிங்க, ரைடு எடுங்க, போங்க ஒரு அதிகாரிகளும். அதை விட்டு இந்த அதிகாரிகள் இது மக்களை போட்டு அப்படியே அடிமையாக்காதீங்க, சரிங்களா? அவன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாரிச்சிட போகிறேன்? அவங்கள மாதிரி ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு ஃபேன் காற்றுல உட்காந்துக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கானா? இல்லை, வேகாத வெயிலில் வண்டியை ஓட்டி மழை வெஞ்சாலும் கூட 10 ரூபா கஸ்டமர்கிட்ட கிடச்சிடாதான்னு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். 300 400 500 சம்பாதிக்க ஒருத்தன் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ரேபிட்டோ ஓட்டுறவன் யார் காசையும் திருடலை, யாரையும் கொள்ளையடிக்கலை, யாரையும் கொலை பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அவன் சம்பாதிக்கிறான். அவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, அடிஷனலாக முயற்சி பண்ணுறான். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்க ஏற்படுத்திக்கிறான். இதில் என்ன தப்பு? இதில் வண்டியை பிடிச்சி 10,000 ரூபா நீங்கள் ஃபைன் போடுறீங்க. தமிழ்நாட்டில் 50 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இன்ஜினியரிங் படித்தவன் வேலைக்கு போகிறான். இன்ஜினியராக இருக்கானா? இன்ஜினியரிங் படித்த எல்லாத்துக்குமே கையில் அவன் டிகிரி சர்டிஃபிகேட்டோட வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனில் எவனுக்கு வேலை கிடைச்சிச்சு? ஏற்படுத்திக்கிறான். வேற என்னென்ன வேலை கிடைக்குமோ ஏற்படுத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். வறுமையிலிருந்து எப்படி அவன் பிடியிலிருந்து வெளியேறலான்னு இது ஒரு தொழிலாக அவன் பயன்படுத்திட்டு போறேன். 300 500 சம்பாதிச்சு போறேன். வணிகத்துக்கு நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு ஃபைன் போட்டீங்கன்னா ஆப்புக்கு போடுங்க, ஆப்பை தடை பண்ணுங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுற ஆப்பை தடை பண்ணுங்க. அதை வச்சு எம்புடையார் வாழ்வாதாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ என்ன ஈஸியா 10,000 வண்டிக்கு ஃபைன் போட்டு கேட்டா வணிகத்துக்கு யூஸ் பண்ண அப்படின்ற ஒரு பெட்டி கடைக்காரர் வச்சிருக்காரு, ஒரு கடை வச்சிருக்காரு, சந்தையில போய் மார்க்கெட்ல ஜாமான் வாங்கிட்டு வராரு, அவர் கடைக்கு அந்த வண்டிலாம் கொண்டு வராரு. அதுக்காண்டி வணிகத்துக்காக வாகனத்தை யூஸ் பண்ணி ஃபைன் போடுவீங்களா?